பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த நாளினுடைய தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு ஆண்டவர் ஒரு பொருளை நமக்கு உதாரணமாக ஏசாமி சொல்லியிருக்கிறார். உப்பு. இன்றைக்கு உப்பு இல்லாத வீடே இல்லைங்க. எல்லாரும் ஏழை வீட்டில இருக்கும், பணக்காரன் வீட்லயும் இருக்கும். இன்றைக்கு குடிசையில வாழ்ற வீட்லயும் உப்பு இருக்கும், மாட மாளிகை இன்றைக்கு கட்டி வாழுகின்ற வீட்லயும் உப்பு இருக்கும். நம்ம பழமொழி சொல்லுவோம், உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே. உப்புக்குன்னு ஒரு தன்மை இருக்குதுங்க. வேதம் சொல்லி இருக்கிறது, இந்த உப்பு எங்கிருந்து எடுக்கிறாங்க? கடல் தண்ணீர்லேருந்து எடுக்கிறாங்க. கடல் நீரை அவைகள் ஆவியாக்கி அந்த கடல் நீர்ந்து உப்பு எடுக்கப்படுகிறது, தாது உப்புக்கள். வேதம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உப்பு எப்படி ஒரு சாரம் உள்ளதா இருக்கிறதோ அது எல்லாருக்குள்ளயும் சாரம் கொடுக்கும். நம்முடைய உணவுல உப்பு இல்லாம சாப்பிடும்போது அது ஒண்ணுமே இருக்காது. ஆனால் அந்த உணவுக்கு சுவை கொடுப்பதே, ஒரு ஸ்வீட்டு செய்தா கூட எவ்வளவுதான் இனிப்பை நீங்கள் உண்டாக்கி கொடுத்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தாதான் அந்த இனிப்பின் தன்மை கூட சமநிலைப்படுத்தப்படுகிறது. உப்பானது ஒரு பொருளை கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய ஜீவம் சரிங்க. நம்ம உப்பாக நம்ம வாழ்க்கை இருக்குன்னா, இன்றைய சமுதாயம் இருளில் நிறைந்த இந்த உலகத்துல இன்றைக்கு மது போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பார்க்கும்போது இன்றைக்கு சமுதாயத்துல சீர்கெட்ட வாழ்க்கை வாழுகிறவங்களுக்கு, அவர்களுக்கு தேவ அன்பை சொல்லி, அவர்களுக்கு தேவனுடைய ரட்சணியத்தை சொல்லி புது வாழ்வை கொடுப்பதற்கு தேவன் நம்மை உப்பாக வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உப்பானது கெட்டு போகாமல் எப்படி உணவு பண்டங்களை பாதுகாக்கிறதோ, கெட்டு போகாமல் ஒரு நிலையில தக்க வைக்கிறதோ, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உப்புக்காக ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்தி, இந்த உப்பு போல நீங்களும் இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல உப்பு பாருங்க, இட்ஸ் சீப்பஸ்ட் ஒன். உப்பு எல்லாரும் விலை கொடுத்து வாங்குற ஒரு பொருளுங்க. ரொம்ப எளிமையா வாங்கலாம். தங்கத்தின் விலை வேற, உப்பின் விலை வேற. ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். தங்கம் இல்லாத வீடு கூட இருக்கலாம், ஆனா உப்பு இல்லாத வீடு கிடையாது. ஆஸ் எ கிறிஸ்டியன் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில சரி, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த மாதிரி உப்பு, அந்த உப்பெல்லாம் எப்பெல்லாம் நம்ம கண்ணு முன்னால பாக்குறோமோ, நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்டு கிச்சன்லயும் சுவை கொடுக்கக்கூடியதாக, சமையல் அறை இல்லாத வீடே கிடையாதுங்க. எல்லார் வீட்டுக்குள்ள சமையல் அறை இருக்கும். ஒரு சின்ன குடிசையா இருந்தா கூட சமையல் பண்றதுக்குன்னு இடம் இருக்கும். எது இருக்குதோ இல்லையோ, இன்றைக்கு உப்பு இருக்கும், தாராளமா இருக்கும். அரிசி கூட கொஞ்சமா இருக்கும், ஆனா உப்பு நிறைய இருக்கும். அதே போல இந்த உப்பு மூட்டையெல்லாம் பாருங்க, மளிகை கடையில நான் பார்ப்பேன், எல்லா பொருளையும் உள்ள வச்சு பூட்டிட்டு போவாங்க. அந்த மளிகை கடையில் இருக்கக்கூடிய நெய், எண்ணெய், அரிசி, எல்லா விதமான மளிகை சாமான். ஆனா உப்பு மட்டும் பாருங்க வெளியே இருக்கும். நானும் கேட்பேன், ஐயா உப்பை யாரும் திருட மாட்டாங்களா? இல்ல ஐயா, உப்பெல்லாம் யாரும் கை வைக்க மாட்டாங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, we are the addressing people of the heaven, we are the addressing people of the living God. இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை அடையாளப்படுத்த நம்மை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். தேவ பிள்ளைங்க எங்கெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அங்க ஒரு சாரம் இருக்கணுங்க. இருள் நிறைந்த இந்த உலகம் இன்றைக்கு அறியாமையிலும், இன்றைக்கு மதியினத்திலும், குடியிலும், வெறியிலும், சாபத்திலும் சிறுகிட்டு போய் இருக்கிற இந்த சமுதாயம் நிலைப்பட வேண்டும் என்றால், தேவ பிள்ளைங்க உப்பா இருந்து தேவனின் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் போது அந்த வாழ்க்கையை பார்க்கிற அநேக ஜனங்கள் ஜீவனுள்ள தேவன் பக்கமாய் வருவாங்க. இந்த சமுதாயம் இன்றைக்கு சீர்பட வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்கள் உப்பினால் சாரமேற்றப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தெய்வீக அந்த உப்பின் சாரத்தோடு நம்ம வாழ்க்கை நிரம்ப கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளில ஆண்டவரே என்னையும் உப்பாய் மாற்றும். அநேகர் வாழ்க்கையில சுவை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா என் வாழ்க்கை நடத்துன்னு ஒப்பு கொடுப்போம். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்துல இந்த மத்தேயு 5:13 நாங்க போகும்போதும் வரும்போதும், ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு உப்பா இருக்கட்டும்னு சொல்லி, ஏதோ வாழ்ந்தேன்னு இல்லப்பா, ஏதோ என் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த நேரத்துல நான் ஆண்டவரே
ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிலை அற்ற வாழ்க்கை நினைக்காதபடி ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் ஜீவியம் உப்பினால் சாரமேற்றப்பட்ட வாழ்க்கையா இருக்க ஆண்டவர் இருக்கும்படி ஜெபம் பண்றாப்பா. எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ, அக்கிரமம் இருக்கிறதோ, ஆண்டவரே இருள் இருக்கிறதோ, எந்த இடத்துல பாவ சாபங்கள் இருக்கிறதோ, அந்த இடத்துல எல்லாம் நாங்கள் உப்பாய் இருந்து தேவனுடைய வெளிச்சத்தை நாங்கள் ஆண்டவரை நாங்கள் சுமந்து கொண்டு செல்ல, ஜனங்களுக்குள் உம்முடைய சாரத்தை நாங்கள் வெளிப்படுத்த, உம்முடைய கனியை வெளிப்படுத்த, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். உங்க தெய்வீக பிரசனத்தினாலே ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.